தோற்றுவிக்கப்படுவதற்கான அவசியம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மீது தமிழகத்து மக்களுக்கு இருக்கின்ற அன்பு, திமுகவின் செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை பெற்றிருக்கிறது. இப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குதா? தொடர்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. அதிமுகவின் அடித்தள தொண்டனாக இருந்து தொண்டர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் 8ஆம் தேதி பேசுகிறார், 10ஆம் தேதி கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார், 17ஆம் தேதி அதிமுக உருவாக்கப்படுகிறது. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கிரேட்டர் சென்னையின் முன்னாள் மேயர் திரு சைதை துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். இந்த அறிக்கை பற்றி சொல்லுங்க சார். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தினை தொண்டர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள் சொன்ன கருத்துக்களை நான் பிரதிபலித்திருக்கிறேன். அதுல முதன்மையானது என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படத்தை பெரிதாக போடுவது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கொள்கைகளை, பாடல்கள், வசனங்கள், திரைப்படங்கள் என்று அவர் வழங்கி சென்றிருக்கின்ற அந்த கருத்துக்களை மேடைகள் தோறும் பேச்சாளர்கள் பேசுவது, திரைப்படத்தை திரையிடுவது, பாடல்களை பாட வைப்பது என்ற வகையில் புரட்சி தலைவரின் பெரும் புகழை முதன்மைப்படுத்தினால் கட்சியும் வளர்ச்சி அடையும், புரட்சி தலைவரின் புகழும் நாள்தோறும் வளரும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது தலைவரை முன்னிலைப்படுத்துவது போதாது, இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. கடந்த தொடர் தோல்விகள் என்பது ஏன், என்ன காரணம் என்று ஆய்வு செய்தால், கடைசியாக நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இல்லை. பாஜக கூட்டணி தனியாகவும் பாஜக இல்லாம அதிமுக தனியாகவும் தேர்தலில் போட்டியிட்டது. அந்த வாக்குகளை நீங்கள் கூட்டி பார்க்கின்ற பொழுது 2 அணியும் சேர்ந்தால் 25 இடங்களுக்கு மேல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆகவே 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலில் நிற்காத காரணத்தினால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து நாம் மீண்டும் வெற்றியை பெறுவதற்கு எது சரியான கூட்டணி, ஏன் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பல பேர் கேட்கிறார்கள். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மைய அரசினுடைய அதிகாரம் எதிர்வருகின்ற தேர்தலுக்கு மிக மிக அவசியம். மாநில கட்சியினுடைய, மாநில ஆட்சியினுடைய அதிகாரத்தை எதிர்த்து தேர்தல் களம் காண வேண்டும் என்றால் அந்த தேர்தல் களத்தில் மத்திய அரசோடு கூட்டணி வைப்பதுதான் புத்திசாலித்தனமான முடிவாக இருக்க முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தால் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மந்திரி சபையில் 2-3 அமைச்சர்களையும் பெற்றிருக்கலாம். அப்படி பெற்றிருந்தால் இன்றைக்கு கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும். அப்படி 2 அமைச்சர்களை பெற்றிருந்தால் தொண்டர்களுக்கு எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். பொதுமக்களோடு நாம் தொடர்பு கொள்வது, வெற்றிகளை பெறுவதற்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, பொதுமக்கள் மத்தியில்
மீண்டும் பழைய செல்வாக்கை பெறுவது, இப்படி பல நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பெற வேண்டிய ஒரு சூழலில் இப்பொழுது இருக்கிறோம். இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கட்சி தலைமைக்கு எங்களை போன்ற நீண்டகால இந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் சொல்லுகின்ற ஆலோசனை. நீங்கள் சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும். கட்சியை ஒற்றுமைப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இத்தகைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது கட்சியின் நலன் கருதி. தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு சோர்வு இருக்கிறது இல்லையா? அந்த சோர்வை நீக்கி கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்து அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழகத்தில் தனித்த ஆளுமை பெற்ற ஒரு இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஆளுமை மிக்க தலைவர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து, இந்த இயக்கத்தினுடைய யார் தோற்றுவித்தார்? பொதுமக்கள். பொதுமக்களும் தொண்டர்களும் உருவாக்கிய மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு அவர் தலைமையேற்க வாருங்கள் என்று சொல்லி இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்படுவதற்கான அவசியம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மீது தமிழகத்து மக்களுக்கு இருக்கின்ற அன்பு, பிடிப்பு, மக்கள் அவரை நேசிக்கின்ற அந்த நேசம், இவைகள்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் தனித்த ஆளுமை பெற்ற தலைவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இவரோடு ஒப்பிடுவதற்கு யாரும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் என்ற ஆளுமை மிக்க தலைவருடைய ஆசையை பெற்ற, அவரால் வழிநடத்தப்பட்ட, அவர் தலைமையேற்று நடத்திய இந்த அரசியல் இயக்கத்தின் மீது மக்களுக்கு இன்னும் மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. ஆகவே எங்கே தவறவிட்டோம்? எதை தவறவிட்டோம்? இந்த கட்சியினுடைய மூலதனமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஆளுமை, இதை வளர்த்த புரட்சி தலைவி அம்மா என்ற ஆளுமை. இப்படி இவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த அரசியல் இயக்கத்தை வழிநடத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற தொடக்க கால அதிமுக தொண்டர்களின், தலைவரின், பக்தர்களின் விருப்பம். 2021 தேர்தலில் வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கும்போது மிக குறைந்த சதவீதத்துல தான் வந்து அந்த ஆட்சியை வந்து இழக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்போ கடுமையான விமர்சனங்கள் என்ன வந்துச்சுன்னா, அதிமுக தனித்து நின்று இருந்தாலே ஆட்சியை கைப்பற்றி இருக்கலாம், பாஜக வந்து தமிழகத்துக்கு எதிராக இருக்குன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே தான் ஒரு மித்து. அதை அதாவது மடைமாற்றுதல். புரியுதா உங்களுக்கு? சரி, 2021 அப்படி இருந்தா 2024 அது உண்மையா இருக்கணும்ல? வாக்கு வங்கி கூடுதலா இருக்கு, ஆனால் இடம் கிடைக்கவில்லை. பிரிந்து இருந்தால் இடம் கிடைக்காது, கூட்டணி அமைத்தால் இடம் கிடைக்கும். இந்த உண்மையை மடைமாற்றம் செய்து ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். அது அல்ல உண்மை. 21 தேர்தலுக்கும் 24 தேர்தலுக்கும் உள்ள வேறுபாட்டினை, வாக்குகள் வித்தியாசத்தை தொகுதி வாரியாக நீங்கள் ஆய்வு செய்தால் பிஜேபியோடு கூட்டணி செல்வது காலத்தின் கட்டாயம் என்பதையும், மைய அரசினுடைய அதிகாரம் இருந்தால் மட்டுமே எதிர்வருகின்ற தேர்தலை சந்திக்க முடியும் என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த இயக்கம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் கூட்டணி மட்டுமல்ல, அதிகார மையம். ஒரு அதிகார மையத்தை, மாநில அதிகார மையத்தை எதிர்க்க மத்திய அதிகார மையத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். இந்த அரசியல் அரிச்சுவடியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் களத்தில் களமாடி இருக்கிறோம். ஒரு தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது
எத்தகைய இன்னல்களை சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் நான் பல தேர்தல்களில் போட்டியிட்டவன் என்ற வகையில், அதையெல்லாம் அறிந்தவன் என்ற வகையில் இந்த கருத்துக்களை நான் பரிமாற்றம் செய்திருக்கிறேன். எம்ஜிஆரின் தொண்டர்கள், எம்ஜிஆரின் பக்தர்கள் இன்றைக்கு ஆதங்கத்தோடு சொல்லுவது என்ன தெரியுமா? மீண்டும் கட்சி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் இந்த 3 செய்திகளையும் நான் பொதுவெளியில் பகிர்ந்திருக்கிறேன். ஆக இந்த 3 செய்திகளும் பெருமளவு இன்றைக்கு தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் வரவேற்கப்படுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த அரசியல் இயக்கத்தை ஏன் உருவாக்கினார்? எதற்காக உருவாக்கினார்? இந்த அரசியல் இயக்கம் எப்படி உருவாக்கப்பட்டது? எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற பழைய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைய தலைமுறையினருக்கு பல பேருக்கு தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு நீக்கப்பட்டார் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சி, தமிழகம் எங்கும் ஒரு கட்சியை விட்டு நீக்கியதற்காக தமிழகம் எங்கும் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மக்களால். எந்த வாகனம் சென்றாலும் அந்த வாகனத்தில் எம்ஜிஆர் வாழ்க என்று எழுதியிருந்தால் மட்டுமே அந்த வாகனம் அனுமதிக்கப்பட்டது. அப்படி மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள், போராட்டம் நடத்தினார்கள். தொண்டர்கள் விரும்பினார், போராட்டம் நடத்தினார்கள். அப்படி உருவானதுதான் அதிமுக. அதனுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1ஆம் தேதி கூட்டம். எதற்காக? எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனிக்கொடி அடையாளம் வேண்டும். எம்ஜிஆர் மன்றங்களை திமுகவில் புறக்கணிக்கிறார்கள். ஆகவே எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி அமைப்பு வேண்டும், தனி கொடி வேண்டும் என்று அதற்கு அனுமதி கேட்டு கூட்டப்பட்டது. அப்படி அக்டோபர் 72 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டத்தில் புரட்சி தலைவர் தனிக்கொடி அடையாளம் வேண்டாம், தாய் கழகம்தான் வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமல்ல, திமுகவோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மிக கடுமையாக அந்த கூட்டத்தில் பேசினார். அவர் பேசிவிட்டு கீழே இறங்கி வரும்போது நான் மேடையில் இருந்த நான் இறங்கி வந்து அவருடைய காருக்கு அருகில் நின்று வந்தேன். காரில் வந்து ஏறுகின்ற பொழுது சொன்னேன், வணக்கண்ணே, எம்ஜிஆர் மன்றங்களெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஒரு எம்ஜிஆர் மன்றம் கூட வராதுன்னு சொன்னேன். அப்படி இப்படி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு என்னை கேட்குற போது நான் சொன்னேன், கிடுகிடுன்னு என்ன நடக்குது கட்சியில், எத்தகைய, அதாவது புரட்சி தலைவரின் மன்றங்களை திறப்பதற்கு எத்தகைய தடையை விதிக்கிறார்கள், என்னென்ன சிரமங்கள் கொடுக்கிறார்கள், அந்தந்த சிரமங்கள் அனைத்தும் எப்படி தொண்டர்களால், எம்ஜிஆர் மன்றத்தினரால் எதிர்கொள்ளப்படுகிறது, என்னென்ன வகைகளில் என்றெல்லாம் நான் ஒரு 2-3 நிமிடங்களில் கடகடவென்று சொன்னேன். அப்பொழுது அதை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சென்றவர் விசாரிக்கிறார். என்னைக்கு இது? அக்டோபர் 1ஆம் தேதி 72ஆம் ஆண்டு. நான் சொன்னதை விட கூடுதலாக பல தகவல்கள் தலைவருக்கு கிடைக்கிறது. அதனால் அன்றைக்கு 8ஆம் தேதி அக்டோபர் திருக்கழுக்குன்றத்தில் அண்ணா சிலை திறப்பு விழா, லாய்ட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டம் தேதி கொடுக்கிறார். அந்த 2லுமே தான் 2 நிகழ்ச்சிகளிலும் தலைவர் மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை முன்வைக்கிறார். சொத்து கணக்கை கேட்கிறார். நான் தான் திமுக, திமுக தான் நான் என்று சொல்லுகிறார். இந்த காரணங்களால்
அன்றைக்கு கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். 8ஆம் தேதி பேசுகிறார், 10ஆம் தேதி கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார், 17ஆம் தேதி அதிமுக உருவாக்கப்படுகிறது. இதுதான் வரலாறு. இந்த கட்சி அன்றைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி அன்று தலைவர் சமாதானமாகி பேசியதற்கு பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே தவித்த எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளைப் போல் நானும் அமைதியாக இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த கட்சி அந்த தேதியில் உருவாகி இருக்குமா என்பது கேள்விக்குறி. அன்று நீங்க பேசிய அந்த ஒரு 3 நிமிடங்கள் தான் அதிமுக என்றும் ஒரு மாபெரும் கட்சிக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கு. அதுதான் நான் அன்று போட்ட விதைதான் இன்றைக்கு இந்த அதிமுக இவ்வளவு மாபெரும் மக்கள் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட, அது மட்டுமல்ல, 17 பொய் வழக்குகள் அதிமுகவின் முதல் தியாகி என்று புரட்சி தலைவரால் அழைக்கப்பட்டன. அதிமுக உருவாக காரணமானவன் 17 பொய் வழக்குகளை சந்தித்து 5 ஆண்டு காலம் நீதிமன்ற படிக்கட்டுகளிலேயே ஏறி இறங்கியவன். இந்த இயக்கத்திற்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருப்பவன். அன்றிலிருந்து இன்று வரை பல சவால்கள், சங்கடங்கள் அத்தனையும் சந்தித்து இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்து கொண்டவன். ஆகவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதருடைய பண்புகளை, கொள்கைகளை அவர் பாதையில் பயணித்து மக்கள் சேவை, மனிதநேய சிந்தனையோடு சேவைகள் புரிவது, புரட்சி தலைவரின் எண்ணங்களையும் சிந்தனையும் விதைப்பது என்ற வகையில் நாங்கள் சேவை அரசியலை முதன்மைப்படுத்தி மக்களுக்கும் மண்ணுக்குமான மனிதனாக வாழ வேண்டும் என்ற புரட்சி தலைவரின் பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சேவையை பிரதானப்படுத்துவதால் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த சேவை அரசியலை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த கல்வி சேவையை முதன்மைப்படுத்தி மனிதநேய இலவச IAS கல்வி அறக்கட்டளையை நடத்தி கொண்டு வருகிறேன். இனி தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று முடிவெடுத்து சேவை அரசியலை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த அறிவிப்பை நான் வெளியிட்டதற்கு காரணம் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் இந்த கருத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள், வெளியிடுங்கள், இந்த கருத்தை கட்சி தலைமையிடம் சொல்லி இதற்கு தீர்வு காணுங்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதால் இந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தொண்டர்களுடைய பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன். நீங்க அறிக்கையில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க சார், ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு. இப்ப அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குதா, தொடர்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கு. கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒன்றிணைந்தா கட்சி இன்னும் எவ்வளவு வலுவா இருக்கும்? அதுதான்மா, அதைத்தான் நான் சொன்னேன். ஒற்றுமைப்படுத்துதல், கட்சியை வலிமையாக்குவது என்பது கட்சி நிர்வாகம் தலைமையில் இருப்பவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அது தேவை, அவசியம் என்பதை எல்லா தரப்பிலிருந்தும் அதை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே அதற்கு எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். தீர்வில்லாத பிரச்சனைகள் கிடையாது. அதாவது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் அரசியல் கட்சியில் எத்தகைய நடவடிக்கைகளை பின்பற்றினார்கள் என்று நீங்கள்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நீக்கிய பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை அதிமுகவில் இணைத்து 2வது இடத்தில் அமர வைத்து அமைச்சரவையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்தார். அண்ணன் STS அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாள் அமைச்சர் STS. அவர் புரட்சி தலைவரின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார். இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அதிலிருந்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஏற்பட்ட களங்கத்தை
போக்கிக் கொள்ள பல தருணங்களில் அது பொய் என்பதை எல்லோரும் உணர்ந்ததற்கு பிறகு அவரை அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர், அவருடைய சீனியாரிட்டி, அவர் இந்த கட்சிக்கு உழைத்த உழைப்பு, மக்கள் செல்வாக்கு, இவைகளையெல்லாம் மனதில் வைத்து மீண்டும் அவருடைய வீட்டிற்கே சென்று அவரை அழைத்து வந்து கட்சியில் அவரை மீண்டும் அமைச்சராக்கினார். இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாராக இருந்தாலும் தன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த கட்சிக்கு வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தார். புரட்சி தலைவி அம்மா, நம்முடைய காளிமுத்தண்ணன் அவர்கள் அம்மாவை பற்றி விமர்சனம் செய்யாத, அதாவது எந்த எல்லை தாண்டி விமர்சனம் செய்ய வேண்டுமோ அப்படிலாம் எல்லை தாண்டி செய்தார். அவரை அழைத்து சட்டமன்ற உறுப்பினராக்கி சபாநாயகராக்கினார். அண்ணன் ஆரம்பி அவர்களை இணைத்து இணை பொதுச் செயலாளராக்கி அமைச்சரவையில் இடம் கொடுத்து, அதுவும் தேர்தலில் போட்டியிட வைக்கிறார். அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தேர்தலில் நிற்க வைக்கிறார். இப்படி தனக்கு மாறுபட்டவர்களையும் தன்னை விமர்சித்தவர்களையும் அரவணைத்து செல்வது தலைமை பண்பு என்ற வகையில் ஆளுமை மிக்க தலைவர்களே செய்தார்கள் என்றால், இதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டு கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு. ஆக இந்த 3 பண்புகளையும் கோரிக்கைகளையும் சிறப்பாக கையாண்டு இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே எடப்பாடியாரிடம் வைக்கின்ற கோரிக்கை. இதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சட்டப்பேரவையில தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வெளிநடப்பு நடக்குது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முன்னாள் மேயரா நீங்க பார்க்கும்போது அது எப்படி சார் உங்களுக்கு இருக்கு? சட்டமன்ற நடவடிக்கைகளை பற்றி கிமு கிபி என்று சொல்லணும். தலைவர் காலம், அம்மா காலம், இன்றைய காலம், இதையெல்லாம் தனித்தனியாக சொல்ல வேண்டுமென்றால் நேரம் அதிகரிக்கும். அதை பிரிது ஒரு நாளில் சொல்லுகிறேன். திமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 ஆண்டு கால ஆட்சி முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் ஓராண்டு காலத்துல திரும்பியும் தேர்தலும் வரப்போகுது. திமுகவின் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? திமுகவின் செயல்பாடுகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை பெற்றிருக்கிறது. இந்த அதிருப்தியை அறுவடை செய்வது எப்படி, அதற்கு எத்தகைய களத்தை தயார் செய்ய வேண்டும், அந்த களத்தை தயார் செய்து அந்த வெற்றியை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய ஆலோசனை. அதனால் அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லணும், பேசணும். சுருக்கமாக நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். அதனால் இதுதான் இந்த விழிப்புணர்வும் இந்த அரசியல் சாணக்கியத்தனமும் எல்லா கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி கூட்டணி அமைத்து தேர்தல் களம் காண வேண்டும், மைய அரசினுடைய அதிகாரத்தை இந்த தேர்தலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தேர்தல் கூட்டணியை அமைத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பாஜக அதிமுக கூட்டணி நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஏன்னா தமிழகத்துக்கு இப்ப அமித்ஷா வரப்போறாரு. அவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பாக்குறதா ஒரு செய்தி இருக்கு. இந்த சந்திப்புகள்லாம் எப்படி நடைபெற்றுட்டு இருக்கு? இதை பத்தி சொல்லுங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. சந்திப்புன்னு யார் எப்போ வர்றாங்க என்னங்கிறத நான் தெரியல. ஏன்னா நீங்கள் மீடியா பீப்புள், அதனால் உங்களுக்கு தெரியுது. பட் எனக்கு தெரியல என்ன சந்திக்க போகிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு அதிமுகவின் அடித்தள தொண்டனாக இருந்து தொண்டர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான். நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாதும் அவருடைய விருப்பம். இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. நன்றி சார். மகிழ்ச்சி.